திருமாவளவன் கார் சம்பந்தமா இப்போ இந்த அரசியலெல்லாம் மாலையதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமேன்னு. ஏன்னா இங்கே வந்து அரசியல் பற்றி பேச வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே வந்து இணக்கமாக கடந்து போகிறது தான் ஒரு நல்ல மானுடத்தில் பண்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு காலகட்டம். ஏன்னா காலையில் கந்த சஷ்டி அந்த பெருவிழா தொடங்க இருக்கிற ஒரு நேரத்தில் நாளைக்கு கும்பல் நிறைய இருக்கும், கூட்டம் நிறையா இருக்கும். நாளைக்கும் தரிசனம் பண்ண வருங்கிற ஆசையில் இன்றைக்கி இங்கே தங்கணுன்ட்டு வந்தோம். முத நாளே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ரொம்ப அருமையாக நாளைக்கு எவ்வளோ மக்கள் வந்தாலும் அதை ரொம்ப முறைப்படுத்தி அனுப்புகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து பார்க்குறவங்க ரொம்ப ஃப்ரீயாக பார்க்குறாங்க. ஆனால் நாளைக்கு காலையில் ஒரு பெரும் மக்கள் திரள் இருக்கும். அதுக்குள்ளே குழந்தைங்களுக்கு தூக்கிட்டு உள்ளுக்குள்ளே வர முடியாதுங்கிற ஒரு சின்ன அச்சத்தோடு இன்றைக்கி இரவே வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாருமே. அதே மாதிரி வந்து யாரும் எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நேராக போய் எல்லாரும் சாமியை நின்று பார்க்குற அளவுக்கு ஏற்பாடுகள் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி வருகிற பக்தர்களும் நாளைக்கு ரொம்ப கட்டொழுங்காக இருந்தாங்கன்னா எல்லாருமே பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் முறையாக என்னுடைய மகள்களோட வந்த முதல் ஆலயமாக இது இருக்குது. ஏன்னா மகள் பிறந்த பிறகு முதல்ல அவங்கள கூட்டிகிட்டு வந்தது முருகனுடைய ஆலயம் அப்படின்பது மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்த்துக்கள். மலைக்கு பருவமழைக்கு வந்து தமிழக அரசு எடுத்து நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்கனவே திட்டமிட்டது அதை எதிர்பார்க்காம இப்போ அதிகமான மழை வந்துருச்சு. அதுக்கான துரிதமான வேலைகளை பண்ணியிருக்கேன். இப்போ சென்னையில் நான் இருக்கிற இடத்துல கூட ஏற்கனவே தொடங்கப்பட்ட விஷயங்கள் 80% முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் இருக்குது. அது வந்து சீக்கிரமாக சரி பண்ணிவிடுவாங்க பெருமழை வரத்துக்குள்ளங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு. திருமாவளவன் கார் சம்பந்தமா இப்போ வழக்கறிஞர்ல வந்து இந்த அரசியலெல்லாம் ஆலயத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாமேன்னு. ஏன்னா ஆலயத்தில் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருமே கிடைக்கணுங்கிற ஒரு ஆத்ம திருப்திக்காண்டி வரும். இங்கே வந்து அரசியல் பற்றி பேச வேணாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் இருந்தாலும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருமே வந்து இணக்கமாக கடந்து போகிறது தான் ஒரு நல்ல மானுடத்தில் பண்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.